வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது ஜனவரி மாதம் 28ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் ஒரு சூப்பரான தொகுப்பு. சமீப காலங்களில் டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுகளில் நடப்பு செய்திகளை சப்ஜெக்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு லிங்க் பண்ணி எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ அதன் அடிப்படையில் செய்தித்தாள்களை நல்லா படித்து உங்களுக்கு நடப்பு செய்திகளை சூப்பராக தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். மக்களே தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம ஹார்ட் ஒர்க் பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்க. சரியாமா? ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்துக்கான நடப்பு செய்திகள் நவம்பர் 28. போனஸ் கேள்விகள், சூப்பர் சைஸ் கேள்விகள், இப்படி நிறைய சிறப்பான அம்சங்கள் இருக்குது. விட்டுறாதீங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. சரியாமா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஜனவரி 28 முக்கிய தினங்கள். சரியா? அதில் உள்ளடக்கத்தை ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முக்கிய தினங்கள் பார்த்துட்டு அப்படியே ஜனவரி 28க்கான உள்ளடக்கம். ஃபர்ஸ்ட், இந்தியாவிலே முதல் முறையாக HPV தடுப்பூசி இலவசம். ஓகேவா? எந்த மாநிலம் என்ன சிறப்புன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதே மாதிரி முக்கியமான ஒரு பொருளாதார செய்தி, இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம், ஒரு வரலாற்று ஒப்பந்தம். அடுத்து ஐரோப்பிய ஒன்றியம்னா என்ன, எப்போது உருவாக்கப்பட்டது, அதனுடைய தலைமையிடம், உறுப்பினர்கள், கரன்சி எல்லாமே பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் முக்கியமானது அல்வா பூஜை மற்றும் பட்ஜெட் ரெண்டுமே என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இறுதியாக சூப்பர் சிக்ஸ் கேள்விகளை பார்க்கலாம். சரிங்களா? சரி, இப்போ விரிவாக பார்க்கலாமா? ஜனவரி 28 ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது ரொம்ப முக்கியமானது, அடுத்த எக்ஸாமுக்கு கேட்கலாம். சரியா? குறிப்பாக குரூப் 2 மெயின்ஸ்க்குலாம் இதை கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. சரிங்களா? இந்தியாவில் முதல் முறையாக இலவச HPV தடுப்பூசி, ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். சரி, HPV என்னதுமா? ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் என்று அழைக்கப்படும் ஒரு கிருமி தொற்று. ஓகேவா? காரணமாக கருப்பை வாய் புற்றுநோய் ஏற்படுகிறது. பெண்களிடையே இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் ஏற்படுவதற்கு முக்கியமான ஒரு கிருமி தொற்று. அதை தடுப்பதற்காக தான் என்ன தடுப்பூசி செலுத்தப்படுகிறது? HPV தடுப்பூசி, ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். சரிங்களா? இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்த தடுப்பூசியானது 9 முதல் 14 வயதிற்குட்பட்ட சிறுமிகளுக்கு இலவசமாக தமிழ்நாடு அரசு வழங்க போறேன்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை தொடங்கியாச்சு. ஓகேவா? தொடங்கப்பட்ட நாள் ஜனவரி 27, 2026. இந்த திட்டமானது தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட இடம் சென்னை நந்தம்பாக்கம் வணிக வளாகம். அந்த நந்தம்பாக்கம் வணிக வளாகத்தில் சரிங்களா உலக மகளிர் உச்சி மாநாடு, சரி, குளோபல் விமென்ஸ் சமிட் வந்து நடந்துட்டு இருக்குது. இந்த மாநாடு நடந்த டைமில் தான் இந்த இலவச தடுப்பூசி HPV தடுப்பூசி திட்டத்தை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்கிறாங்க. என்னைக்கு டேட்டு? ஜனவரி 27 வருஷம் 26. என்ன ஏஜ்மா? 9 to 14 இயர்ஸ். தனியார் மருத்துவமனைகளுக்கு போய் இது போட்டாங்கன்னா ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவாகும். அதனால தான் இதை இலவசமே நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் முதல் முறையாக அறிவித்தது தமிழ்நாடு. ஓகேவா? சரி, இந்த திட்டத்தோட நன்மை என்னன்னு சொல்லி பாருங்க. இத்திட்டத்தின் மூலம் 3.39 லட்சம் சிறுமிகளுக்கு இலவசமாக தடுப்பூசி போடப்பட உள்ளது. இதற்காக தமிழ்நாடு அரசானது 36 கோடி ரூபாயை நிதியாக ஒதுக்கி இருக்கிறாங்க. சரிங்களா? இன்னொரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த திட்டம் முதற்கட்டமாக எங்கு செயல்படுத்தப்பட உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரி, பெரம்பலூர், திருவண்ணாமலை மற்றும் அரியலூர். மறக்காதீங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட 30,209 டோசஸ் வந்து போட போறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது என்ன பின்னணி சொல்லி பாருங்க. அடையாறில் புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் உள்ளது. இந்த மையத்தின் தரவுகளின்படி ஒரு டேட்டா வெளியிட்டதுல தமிழ்நாட்டிலேயே அதிக அளவு அந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மற்றும் பெரம்பலூர்ல. அதனால தான் முதற்கட்டத்தில் தருமபுரி, பெரம்பலூர், அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிற திருவண்ணாமலை மற்றும் அரியலூர்ல இந்த இலவச தடுப்பூசி திட்டம் தொடங்க போறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு கூடுதல் செய்தி பாருங்க, வெல்னஸ் ஆன் வீல்ஸ். ஓகேவா? மார்பக புற்றுநோய் உள்ளிட்ட சில புற்றுநோய்களை தொடக்கத்திலேயே கண்டுபிடிச்சு ஓகேவா குணப்படுத்துவதற்கு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும், அதாவது 38 மாவட்டங்களிலும் நடமாடும் மருத்துவ ஊர்திகளை தமிழ்நாடு அரசு தொடங்கியிருக்கிறாங்க. எப்போ? நவம்பர் 2025. அதுக்கு வச்ச பேர் தான் வெல்னஸ் ஆன் வீல்ஸ். சரியா? அப்போ புற்றுநோய் தடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு என்ன முயற்சிகள்னு கேட்டால் இந்த ரெண்டையும் சொல்லிக்கோங்க. முக்கியமானது நிறைய இருந்தாலும் இந்த ரெண்டு முக்கியமானது, வெல்னஸ் ஆன் வீல்ஸ், அதுக்கப்புறம் HPV தடுப்பூசி. சரியாமா? அடுத்து முக்கியமான ஒரு பொருளாதார செய்தி பாருங்க, எக்கனாமிக் நியூஸ் பார்த்தீங்கன்னா, ஐரோப்பிய யூனியனுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் என்னமா? இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் ஐரோப்பிய யூனியனில் 27 நாடுகள் இருக்கிறாங்க. இந்தியாவிலிருந்து அந்த ஐரோப்பிய யூனியனுடன் நம்ம ஏற்றுமதி செய்கிற பொருட்களுக்கு ஓகேவா, அது எதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த பொருட்களுக்கு என்ன கிடையாது? வரி கிடையாது. அதே மாதிரி அந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கும் வரி விலக்கு வழங்கப்படும். இதுதான் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம். சரியா? குவான்டிட்டிலேருந்து டேக்ஸ்லேருந்து எதுவுமே வந்துட்டு ரொம்ப ஒன்று கண்டிஷன் பண்ண மாட்டாங்க. ஞாபகம் வச்சுங்களா? அதுக்கு என்ன பேருமா? ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், FTA. சரியா? இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையே தடையற்ற வர்த்தகம் ஒப்பந்தம்
ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன்படி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் 93%, கிட்டத்தட்ட 90க்கு மேல, சரி 93% பொருட்களுக்கு ஐரோப்பிய யூனியன் நாடுகளில் இனிமே வரி கிடையாது. அதே மாதிரி இந்த ஐரோப்பிய யூனியன் நாடுகளிலிருந்து 27 நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யப்படும் 90% பொருட்களுக்கு 10 ஆண்டு காலத்திற்கு இந்தியா வரி எதுவும் விதிக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? யாருக்குமே இடையே ஐரோப்பிய ஒன்றியம். ஓகேவா? சரி, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முக்கியமான நபர்கள் பாருங்க. ஐரோப்பிய ஆணையத்தின் தற்போதைய தலைவராக இருக்கிற, யூரோப்பியன் யூனியனோட கமிஷனராக இருக்கிற உர்சுலா வாண்டர் லயன் அவர்களும், ஐரோப்பிய கவுன்சில் தலைவராக இருக்கிற ஆண்டனியோ கோஸ்டா அவர்களும் இந்திய குடியரசு தின விழாவின் சிறப்பு விருந்தினர்களாக கலந்திருந்தாங்க. அதுக்கு அப்புறம் தான் இந்த ஒப்பந்தம், வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. சரிங்களா? ரொம்ப முக்கியமானமா, மறந்துடாதீங்க. சரி, ஐரோப்பிய ஒன்றியம். ஓகேவா? பாருங்க, ஐரோப்பிய ஒன்றியம் உருவாக்கப்பட்டது நவம்பர் 1, 1993. அதுக்கு முன்னாடி வேற வேற பேர்ல இருந்தாலும் சரிங்களா, முறைப்படி இப்ப இருக்கிற யூரோப்பியன் யூனியன் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது நவம்பர் 1. சரி, தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தினம் நவம்பர் 1, 1956. இப்போதைய தமிழ்நாடு மொழி வாரியாக தனியாக பிரிக்கப்பட்ட நாள் நவம்பர் 1ஆம் தேதி. சரிங்களா? அந்த நவம்பர் 1, 1993 தான் இந்த யூரோப்பியன் யூனியன் உருவாக்கப்படுகிறது. அதுக்கு முன்னாடி 1993க்கு முன்னாடி வரைக்கும் இது ஐரோப்பிய பொருளாதார சமூகம் அப்படிங்கிற பேர்ல அழைக்கப்பட்டு வந்தது, EEC. சரியாமா? அடுத்து பார்த்தீங்கன்னா, தற்போது இந்த ஐரோப்பிய யூனியனோட பிரசிடென்டாக இருப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் கவுன்சில் சபையின் தலைவராக இருப்பவர் ஆண்டனியோ கோஸ்டா. அதே மாதிரி பிரசிடென்ட் ஆஃப் யூரோப்பியன் கமிஷனாக இருப்பவர் உர்சுலா வாண்டர் லயன். இந்த 2 பேர் தான் இந்திய குடியரசு தின விழாவின் சிறப்பு விருந்தினர். எப்போ? 2026. இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் மொத்த உறுப்பினர்கள் 27 நாடுகள் இருக்கிறாங்க. இவர்களுக்கான பொதுவான கரன்சியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூரோ. ஓகேவா? ஓகே, அது பிரெக்சிட்ங்கிற டைம் தெரிஞ்சுக்குமா, பிரிட்டன் எக்ஸிட். ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஓகேவா, ஒரு நாடு, முக்கியமான நாடு உறுப்பினராக இல்லாமல் விலகிட்டாங்க. அந்த நாட்டின் பெயர் இங்கிலாந்து, பிரிட்டன். அந்த பிரிட்டன் வெளியேறிய நிகழ்ச்சி தான் என்ன சொல்லுவாங்கன்னா பிரெக்சிட். சரியா? ஷார்ட்டானது பிரிட்டன் எக்ஸிட்ங்கிறத பிரெக்சிட்னு சொல்லுவாங்க. எந்த வருஷம்? 2020ஆம் ஆண்டு ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து இங்கிலாந்து வெளியேறியது, மறந்துடக்கூடாது. 27 நாடுகளை கொண்ட இந்த அமைப்பில் பொதுவான கரன்சியோட பேர் யூரோ. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது முக்கியமான ஒரு தலைப்பு பாருங்க, அல்வா பூஜை. சரியா? அமைதிப்படை, அந்த அல்வாவில் அல்வா பூஜை அப்படின்னா பட்ஜெட் தயாரிப்பின் இறுதி கட்டத்தை குறிக்கும் ஒரு புனிதமான மற்றும் பாதுகாப்பு சார்ந்த ஒரு சடங்கு. ஓகேவா? பொதுவாக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு 5 முதல் 10 நாட்களுக்கு முன்பாக தான் இந்த அல்வா பூஜை நடத்தப்படும். நிதி அமைச்சகத்தின் உயர் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொள்வர். ஓகேவா? இந்த விழா தொடங்கியதும் பட்ஜெட் தாக்கல் செய்யும் வரை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், ஊழியர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் பேசவோ வெளியேவோ வர முடியாதபடி லாகின் செய்யப்படுவார்கள். அது பட்ஜெட்கான அந்த சீக்ரெட். சரியா? அதில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது. அதனால் அங்கே தங்கியிருந்து அனைவரும் பணியாற்றுவாங்க. அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் இந்த அல்வா பூஜை மத்திய நிதி அமைச்சகத்தின் சார்பில் நடத்தப்படுகிறது. அப்போ அல்வா பூஜை எதனும் தொடர்புடையது? பட்ஜெட் தயாரிப்பு பண்ணி மறக்காதீங்க. சரியாமா? அடுத்தபடியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி, HPV தடுப்பூசியின் விரிவாக்கம் என்ன? இரண்டாவது சூப்பர் 6 கேள்வி, இந்தியாவிலே முதல் முறையாக எந்த மாநிலத்தில் இலவச HPV தடுப்பூசி செலுத்தப்படுகிறது? மூன்றாவது சூப்பர் 6 கேள்வி, சமீபத்தில் இந்தியா எந்த அமைப்புடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொண்டது? நான்காவது சூப்பர் 6 கேள்வி, அல்வா பூஜை எதனுடன் தொடர்புடையது? ஐந்தாவது சூப்பர் 6 கேள்வி, இந்தியாவில் மத்திய பட்ஜெட் எந்த தேதியில் தாக்கல் செய்யப்படுகிறது? ஆறாவது சூப்பர் 6 கேள்வி, ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள மொத்த உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை எத்தனை? இதற்கான பதிலை சூப்பரா சொல்லுங்க, வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பொன்னரசே, ஒரு நிமிஷமா, பால் வந்துச்சு பாரு, சீக்கிரம். ஆதியா கொஞ்சம் பார்க்க, ஆதியா தம்பி விட்டுறாதம்மா, கொஞ்சம் பார்த்து சீக்கிரம் வாங்கி. அப்புறம் அந்த ஓரமா அதே கால் கீழே இறங்கிறாம அப்புறம் அதே தம்பி கொஞ்சம் பார்த்துக்க, ஒரு நிமிஷம். இழுங்க விட்டுறாம விழுந்துடாம தலைகளை விட்டுருவான். அது அப்படி படுக்காத மேலோடி விட்டுருவான். சீக்கிரம் வாங்கிட்டு வா. கேட்ட போட்டேஞ்சா அப்படின்னா மேலோடி கொடுத்து வாங்க, இல்லைன்னா அவன் போயிருப்பான். சீக்கிரமா